வெற்றியுமே அர்ஜுனோட வந்து உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் துளசி வந்து தயங்கிக்கிட்டே எண்ணெய் வச்சுட்ருக்குறாங்க. என்னது இது இப்படியெல்லாம் வச்சா எப்படி அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அப்போ துளசி தெரியாமல் அவரோட கண்ணில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிறாங்க. ஐயோ எரியுது எரியுது டவல் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் துளசி போய் எடுத்துகிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. அப்போ அவங்க ஊற்றிருந்த எண்ணெயில் வந்துட்டு துளசி விழ பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு குடிச்சிடுறாரு. ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு போயிட்டு டவல் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, சரி போயிட்டு நீங்கள் வெயிலில் நில்லுங்க கொஞ்ச நேரம் மாம்ஸ் அப்படின்ற மாதிரி அஞ்சலி சொல்லிடுறாங்க. அப்புறம் வெயிலில் போய் நின்றுட்டுருக்காங்க. முருகன் கிட்ட கிண்டலாக பேசிக்கிட்டு அப்படியே சந்தோஷமாக குளிக்க வைக்கிறது கூட அவங்களே பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி வெற்றி கேட்டிருக்கேன். மாம்ஸை ரொம்ப தான் ஆசை உனக்கு, ஓவர் ஆசைக்கூடாது, நீயே தான் குளிக்கணும், அங்கே இருக்க பேர் சுத்தனி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அஞ்சலி வந்து போயிடுறாங்க. அப்புறம் முருகனை கூப்பிட்டு போய் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் எல்லாருமே போட்டு ரெடி ஆகிட்டு வராங்க சந்தோஷமாக. இங்கே சாமி கும்பிட்றதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்காங்க. வந்தோடனே வந்துட்டு சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு கரெக்டாக ஒரு செயின் எடுத்து துளசி கையில் கொடுத்து மாப்பிள்ளைக்கு போடுன்னு சொல்கிறாங்க. எதுக்கத்த இதெல்லாம் நீங்கள் எப்படி வாங்குனீங்க, இப்போ இருக்க சூழ்நிலையில் கண்டிப்பாக எதுவும் நகை தான் வச்சுருப்பீங்க, எல்லாம் ஒன்றும் தேவையில்ல, முதல்ல போயிட்டு இதை கொடுத்துட்டு நகையை வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு வெற்றி. இங்கே உடனே துளசிமா ஆமாம்மா இவர் சொல்கிறது கரெக்ட் தான், போய் பண்ணுன்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருங்கள் என்னை ஏன் எல்லோரும் இது பண்ணுறீங்க, அவர் இருந்தால் இதெல்லாம் கொடுத்துருந்தா வாங்கியிருப்பீங்களே, தயவு செஞ்சு என்னை அந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்காத, என்னையும் எல்லார் மாதிரியும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க பேசுகிறத கேட்டோன்னே சரி ஓகே ஓகே நம்ம ஏற்றுக்கலான்ற மாதிரி வெற்றி வந்து துளசிக்கிட்ட கண்ணை காமிக்க சொல்ல சரி ஓகேன்ற மாதிரி சரி கொடுமா அப்படின்னு சொல்லி வாங்கி அவரே அவங்களே போட்டு விட்றாங்க. அடுத்தது இந்த செயின் சூப்பராக இருக்குன்ட்டு பாப்பா தியா வந்துட்டு சொல்ல, இதுதான் மாப்பிள்ளை செயினா அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் முருகனுக்கு வந்துட்டு மோதிரத்தை போட சொல்லி அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் சந்தோஷமாக போகிறாங்க. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்டு சந்தோஷமாக வந்துட்டு சாப்பிட்லான்னு யோசிக்கிற நேரத்துக்கு இங்கே தியா பாப்பா வந்துட்டு துளசியோட புடவை பிடிச்சி இழுத்துகிட்டே இருப்பாங்கம்மா, சில்க் சாரிம்மா இது எதுனா இதுவாகிட போகுது, வேணாம் ஜரிகைலாம் இழுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் டக்குன்னு வெற்றிக்கு ஞாபகம் வருது, அது ஒரு ஜரிகை இதுவில் தானே வந்துட்டு இதை பண்ணியிருந்தாங்க, அதாவது பாப்பா வந்துட்டு கடத்தி வச்சுருந்தாங்க, அந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு உடனே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன்னு துளசியை கூப்பிட்டு தனியாக சொல்லிவிட்டு இருங்க பூஜை முடிஞ்சிடும் சாப்பிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அதில் வேணாம் நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்போ அவங்க அம்மா எங்கே போகிறாரு மாப்பிள்ளைன்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை ஒரு முக்கியமான வேலையாக போயிருக்காரு வந்துடுவாருமான்னு சொல்லிடுறாங்க. இங்கே வெற்றி வந்துட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்துட்டு நம்மக்கிட்ட மாட்டின மாதிரி மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மீனாட்சியும் அவங்க அண்ணன்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. அந்த இடத்துல வேறு என்னோடய கம்பல் வேறு விட்டுட்டேன், அதை வேறு கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிச்சிட்டான் வெற்றி, அவ்வளோதான் நம்ம மாட்டணும்னு சொல்லிட்டு சரி வா நீ உடனே போய் எடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த ஏதோ போகிறாங்க. இவங்க 2 பேரும் போயிட்டு அந்த கம்மலை தேடிட்டு இருக்காங்க 2 பேரும் மாறி மாறி, அண்ணனும் தங்கச்சியும். அப்போ கரெக்டாக வெற்றி அந்த இடத்துக்கு வராரு. அவர் வண்டி சத்தம் கேட்டவுடனே மீனாட்சி பயந்து போயிடுறாங்க. போய் ஒளிஞ்சிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்கிறதுனால போய் 2 பேரும் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வாசப்படிக்கிட்டேயே அந்த கம்மல் இருக்கும், பார்த்து இவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. வெற்றி வந்து சுற்றி சுற்றி தேடிட்டுருக்காரு. கரெக்டாக ஒளிஞ்சிட்ருக்கு யாரோ ஒருத்தரை வெற்றி பார்த்துடுறாரு. உண்மையிலேயே பார்த்துடுறாரா, அதுவும் மீனாட்சியை பார்க்குறாரா, என்ன ஏதுன்றதை பொறுத்திருந்து பார்த்தா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.